சாந்தி. 17/4/2024 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப் தாதா மதுவனம். சாராம்சம். இனிய குழந்தைகளே, எல்லையற்ற தந்தையே உங்களுக்கு இந்த அற்புதமான கல்வியை கற்பிக்கின்றார். உங்களுக்கு தந்தையின் மீதோ அல்லது அவருடைய கற்பித்தல்களின் மீதோ சந்தேகமும் இருக்கக்கூடாது. உங்களுக்கு கற்பிப்பவர் யார் என்பதே நீங்கள் கொண்டிருக்க வேண்டிய முதல் நம்பிக்கையாகும். கேள்வி: குழந்தைகளாகிய நீங்கள் சதா நினைவு யாத்திரையில் நிலைத்திருப்பதற்கு ஏன் ஸ்ரீமத்தை பெற்றுள்ளீர்கள்? பதில்: உங்களை வீழ வைத்த எதிரியாகிய மாயை இப்பொழுதும் உங்களை துரத்தி கொண்டிருப்பதால் ஆகும். அவள் இப்பொழுது உங்களை விட்டுவிட மாட்டாள் என்பதால் நீங்கள் கவனயீனமாக இருக்கக்கூடாது. நீங்கள் சங்கமயுகத்தில் இருக்கின்ற போதிலும் நீங்கள் அரைக்கல்பமாக அவளுக்குரியவர்களாக இருந்தீர்கள். அவள் இலகுவில் உங்களை விட்டுவிட மாட்டாள். எனவே நீங்கள் நினைவு செய்ய மறந்தவுடன் மாயை உங்களை பாவச் செயல்களை செய்ய வைக்கின்றாள். ஆகவே நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நீங்கள் அசுர கட்டளைகளை பின்பற்றக்கூடாது. ஓம் சாந்தி. தாரணைக்கான சாராம்சம் 1. உங்களுக்கு கற்பித்து கொண்டிருப்பவர் ஒரு லௌகீக ஆசிரியர் அல்ல என்ற போதையையும் நம்பிக்கையையும் எப்பொழுதும் கொண்டிருங்கள். ஞான கடலாகிய அசரீரியான தந்தையே ஆசிரியராகி உங்களுக்கு கற்பித்து கொண்டிருக்கின்றார். நாங்கள் இக்கல்வியின் ஊடாக சதோபிரதான் ஆக வேண்டும். 2. ஒவ்வொரு நாளும் ஆத்மாவாகிய விளக்கிற்கு ஞான எண்ணெயை ஊற்றுங்கள். எப்பொழுதும் ஞான எண்ணெயினால் ஏற்றப்பட்டிருங்கள். மாயையின் புயல்கள் கூட உங்களை தளம்பல் அடைய செய்யாத வகையில் எப்பொழுதும் ஞான எண்ணெயினால் ஏற்றப்பட்டிருங்கள். உண்மையான விட்டில் பூச்சிகள் ஆகி உங்களை சுவாலைக்கு அர்ப்பணியுங்கள். ஆசீர்வாதம். சதா ஒரேயொரு தந்தையின் அன்பில் மூழ்கி இருக்கின்ற ஓர் ஒத்துழைக்கின்ற ஆத்மாவாக இருப்பதனால் ஓர் இலகு யோகி ஆத்மா ஆகுவீர்களாக. தந்தையின் மீது ஆழமான அன்பு கொண்டிருக்கின்ற அன்பான குழந்தைகள் தந்தையின் மேன்மையான பணியில் சதா ஒத்துழைப்பார்கள். அவர்கள் எந்த அளவிற்கு ஒத்துழைக்கின்றார்களோ அந்த அளவிற்கு அவர்கள் இலகு யோகி ஆகுகின்றார்கள். தந்தையின் அன்பில் மூழ்கியிருக்கின்ற ஒத்துழைக்கின்ற ஆத்மாக்களால் என்றுமே மாயைக்கு ஒத்துழைப்பு வழங்க முடியாது. அவர்களின் ஒவ்வொரு எண்ணத்திலும் பாபாவும் சேவையுமே இருக்கின்றது. ஆகையால் அவர்கள் உறங்கும் போதும் அவர்கள் மிக சௌகரியமாக உறங்குவார்கள். அத்துடன் அமைதியையும் சக்தியையும் பெறுவார்கள். அவர்களின் உறக்கம் வெறும் உறக்கமாக இருக்க மாட்டாது. ஆனால் மிக பெரிய வருமானத்தை ஈட்டியதால் சந்தோஷத்துடன் படுத்திருப்பதை போன்று இருக்கும். அந்த அளவிற்கு மாற்றம் இருக்கும். ஸ்லோகம். அன்பு கண்ணீர் இதயம் என்ற பாத்திரத்தின் முத்துக்கள் ஆகுகின்றது. ஓம் சாந்தி. நன்றிகள் பாபா.